ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிரோடு இருந்த இந்த நாளை நாம் விசேஷித்த ஒரு நாளாக நாம் அனுசரிக்க இருக்கிறோம். இந்த விசேஷித்த நாள்ல ஆண்டவருடைய வல்லமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த நாட்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ வல்லமைகளை பார்க்கிறோம். இடி முழக்கம் போன்ற வல்லமையை பார்க்கிறோம், மின்சார வல்லமையை பார்க்கிறோம், புயல், தண்ணீர், இப்படி பலவிதமான வல்லமைகள் இருக்கு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை நமக்குள் கொண்டு வருகிறது. அழியாத, வாடாத, மகிமையான, நிரந்தரமான, விண்ணுக்குரிய ஒரு சரீரத்தை நமக்கு கொண்டு வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சரீரத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ ராஜாக்கள் மரித்தார்கள், எத்தனையோ ஞானிகள் மறைத்தார்கள், எத்தனையோ தலைவர்கள் மரித்தார்கள். ஆனால் அவர்களுடைய கல்லறை எல்லாம் இன்றைக்கு மூடப்பட்டு இருக்கிறது. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை இன்றும் திறக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், நம்மோடு வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட வருகிறார். அவர் உயிருள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்துல வல்லமை உண்டு, இந்த உலகத்திற்குன்னு ஒரு வல்லமை உண்டு, அது பிசாசின் வல்லமை. ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 20வது வசனம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று நாம பார்க்கிறோம். ஆனால் மரணத்திற்கு அதிபதியான பிசாசானவனை தமது மரணத்தினால் அழித்தார் என்று சொல்லி எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தெரியும். மரணமே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இன்றைக்கு ஜீவிக்கிறார். யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம் சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமென் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நம்ம பார்க்கிறோம். யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனம், உயிர்ப்பிக்கிற வல்லமை பிதாவுக்கு உண்டு என்று பார்க்கிறோம். அதே உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு என்று பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம், ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உயிரோடு எழுந்த தேவன் ஒரு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கொலோசியர் 1:11, மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்பட வேண்டும், ஆமென். அவர் மகிமையான அவருடைய வல்லமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த தேவன் வல்லமை உள்ள தேவன் என்று பார்க்கிறோம், அவர் வல்லமையான தேவன் என்று பார்க்கிறோம். அந்த வல்லமையில நாம் பலப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது, ஆவியானுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது வல்லமையான ஒரு பாத்திரமாய் நாம் எழுப்பி பிரகாசிக்க முடியும். நாம் செய்ய வேண்டிய காரியம் 1 கொரிந்தியர் 3:16 படி, அதே 1 கொரிந்தியர் 6:19, ரோமர் 12:1 படி, நீங்கள் தேவனுடைய ஆலயமாகிய உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி நம்ம ஆவி, ஆத்மா தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? பாவம் நம் சரீரத்தை ஆளக்கூடாது. ஆனபடினால உங்கள் சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படும். தேவன் எப்படி உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவியானவர் நம்மோடு கூட அவர் இருக்கிற அப்படின்னால அந்த ஆவியானவர் நம்மளையும் உயிர்ப்பிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார்.
உலகத்தில் உள்ள அந்த பிசாசின் வல்லமையை நாம் நிர்மூலமாக்க வேண்டும் என்றால் நம்ம பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல அந்த ஆவியானவர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த ஆவியானோட அபிஷேகத்தை ஒருவேளை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நாட்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல நடந்து கழுகளுக்குள்ள செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள், ஓடினால் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தால் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள் நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருந்து புதிய பலனை பெற்றுக்கொள்வோம், புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம், புதிய வல்லமைகளை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்போம். ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தின்படி எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, இதோ இருள் பூமியின் காரில் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார், கர்த்தரோட மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொன்ன வசனத்தின்படி நாம் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிப்போம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த வார்த்தையின்படி தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காக கொடான ஒரு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள்ள கடந்து வரணும். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில்